இன்ஸ்டாகிராம் நீங்க ஓபன் பண்ணதுமே இந்த மாதிரி ரிவ்யூ செட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து ஷோ ஆகும். எதனால இந்த மாதிரி வந்து ஷோ ஆகுது, இதை எப்படி வந்து சரி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ரிவ்யூ செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்து போயிடும். ஸோ எதற்காக நம்ம வந்து இந்த ஆப்ஷனில் செகண்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் நம்ம கொடுக்கணும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ஷனே வந்து எதற்காக ஷோ ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டா வந்து நம்மளோட ஆக்டிவிட்டி, நம்ம ஃபோனில் வந்து என்னென்ன சர்ச் பண்ணுறோம், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆடு இதெல்லாமே வந்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே செகண்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட ஃபோனில் சர்ச் பண்ணுறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறீங்களோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸை வந்து போட மாட்டாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ஸ் வர்றது தான் வந்துட்டு இருக்கும். மற்றபடி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் எல்லாமே வந்து வராது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரைவேசி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா செகண்டாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது. ஸோ இப்போது இது எதனால் வருது, இதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.